இறை இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இன்று இறைவன் நமக்கு என்ன வாக்குறுதியை நினைவூட்ட விரும்புகிறார் என்று பார்க்க விரும்புகிறீர்களா? இதோ 3 யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்வாறு கூறுகின்றார்: அன்பிற்குரியவரே, உமது ஆன்மா நலமாயிருப்பது போல எல்லாவற்றிலும் நீர் நலமாயிருந்து உடல் நலமும் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று நம்மிடம் கூறுகின்றார். ஆம், சில நேரங்களில் நமக்கு புரியாத நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடைபெறலாம். தாமதங்கள், தோல்விகள், சோதனைகள், இழப்புகள் ஆகியவை இறைவன் நம்மை மறந்துவிட்டார் என்ற எண்ணத்தை தரலாம். ஆனால் உண்மையில் இறைவனினுடைய திட்டங்கள் நமக்கு நன்மை தரத்தக்கவையாக மட்டுமே இருக்கின்றன. இறைவனின் இரக்க நமது உடலையும் மன அமைதியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் குடும்ப நலனையும் எதிர்கால நம்பிக்கையையும் விரும்புகிறது. அவர் தரும் ஆசீர்வாதங்கள் நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நன்மை செய்யும் வகையில் இருக்கின்றது. ஆகவே பயத்தை விடுங்கள், அவரது அன்பையும் திட்டத்தையும் நம்புங்கள். அவரது இரக்கம் உங்களை நன்மையின் பாதையில் நடத்தும். இந்த இறைவாக்கினை இன்றைய நிலத்தில் நீங்கள் நினைவில் கொண்டு, இன்றைய நாள் முழுவதிலும், நாளையும் எதிர்காலத்திலும், ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் எல்லா விதமான நலன்களும் பெற்று உடல் உள்ள சுகத்தோடு வாழ வாழ்த்துகின்றேன். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.